சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தாழ்மையான மற்றும் பயந்த கிபியோனியர்களுடன் ஒப்பந்தம் செய்வதில் எந்த தீங்கும் இல்லை என்று நினைத்தார்கள். ஆகவே மன்றாடும் ஜனங்களிடம் கருணையும் அனுதாபத்தையும் காட்ட வேண்டும் என்ற விருப்பத்தில் தேவனை கலந்து ஆலோசிக்காமல் கிபியோனியர்களை அழிக்கக்கூடாது என்று உடன்படிக்கை செய்தார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் தேவனிடம் விசாரித்து கிபியோனியர்களை பற்றி அவருடைய சித்தத்தை அறிய தவறியது போல் நாமும் பெரும்பாலும் தேவனிடமிருந்து வழிகாட்டுதலை தேட தவறுகிறோம். கர்த்தரால் வழிநடத்தப்படுவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த பாக்கியமாகும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம். இது நம் அனைவருக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் நமக்கு நஷ்டமும் அவமானமும் ஏற்படாமல் இருக்க ஆண்டவரிடம் வழிகாட்டுமாறு வேண்டிக் கொள்வோம். சிறிய காரியங்களுக்கும் தேவனிடம் செல்ல வேண்டுமா என்று சிலர் யோசிக்கலாம். கிபியோனியர்களை பற்றி யோசுவா நினைத்ததைப் போலவே இந்த சந்தேகத்திற்குரிய எண்ணமும் இருக்கிறது. தேவ ஜனங்களாகிய நாம் நமது உறவுகளாலும், நமது சொந்த சமூகத்தாலும், நமது நண்பர்களாலும், அண்டை வீட்டாராலும் அல்லது வேறு யாராலும் ஆளப்படக்கூடாது என்பதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய சத்தத்தினாலும் மட்டுமே நாம் ஆளப்பட வேண்டும். இப்போது தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் அல்லது அதற்கு அதிகமாக கூட ஆகலாம். எப்படி இருந்தாலும் அவர் உங்களுடன் பேசுவதற்கு அவர் மகிழ்ச்சி அடையும் வரை பொறுமையாக காத்திருங்கள். மீண்டும் மீண்டுமாக காலை, மதியம் மற்றும் இரவு தினம் தினம் ஜெபம் செய்யுங்கள். இல்லையெனில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த இழப்பு பல வழிகளில் இருக்கலாம். முதலில் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் குருடர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் காணப்படுவீர்கள். நீங்கள் இனி ஜெபத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆவிக்குரிய செவிகள் மந்தமாக இருப்பதால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் மேலும் மேலுமாக வெற்றி பெறுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு பரலோக சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். மேலும் உங்களை உலகின் எல்லா நாடுகளையும் விட உயர்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தன்னிடம் உள்ள அனைத்தையும், அவருடைய ராஜ்யம் மற்றும் அவரது அதிகாரத்தையும் உங்களுக்கு வழங்க விரும்புகிறார். இதனால்தான் சில நேரங்களில் அவர் உங்களை காத்திருக்க வைக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் தேவனிடமிருந்து பெற விரும்பினால் எதிரிக்கு ஒரு குழம்பை கூட விட்டு செல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனால் ஆளப்பட வேண்டும். தேவன் பலமுறை எச்சரித்தும் பல பெற்றோர்கள் ஏமாற்றப்பட்டு தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தவறு செய்து வருவது வேதனையான காரியம். சில சமயங்களில் அவர்கள் தங்கள் மகள்களுக்கு வயதாகி விடுகிறது, யாரும் அவர்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று பயப்படுகிறார்கள். ஆகவே தேவனிடம் ஆலோசனை கேட்காமல் அவிசுவாசிகளுடன் கூட அவசரமாக அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்துக்கு பிறகு மகள்கள் தங்கள் கணவர்களை மனமாற்றலாம் என்று அவர்கள் வாதாடுகிறார்கள். இப்படி செய்தால் நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் பல ஆண்டு காலம் துன்பப்பட்டு உங்களுக்கு பெரும் துன்பம் வரும் என்பதை வருத்தத்துடன் நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவிக்கின்றோம்.